ப்ரோ கதைன்னு ஒண்ணுமே இல்ல ப்ரோ, இதெல்லாம் தலையை பிச்சுக்கிற மாதிரி. கதைன்னு ஒண்ணுமே இல்ல, கதைன்னு ஒண்ணுமே இல்ல. அந்த ரீலை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அது உண்மைதான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டாக்ஸிக் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி எனக்கு இன்னும் முழுசா தெரியல. ஃபர்ஸ்ட் இவனுக்கு தெரியுமா நம்ம கேட்டுப்போம். படமே புரியலங்க. படமே புரியல. ஏதோ ஃபைட் ஆனால் ஓகேன்னு சொல்லலாம், மற்றபடி எதுவுமே என்ன கதனே புரியல. டாக்ஸிக் இந்த படத்தோட ஒன்லைன் வந்து எது சொல்கிறேன்னு தெரியல. ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சால் நான் சொல்கிறேன். ஒரு அப்பாவுக்கும் பையனுக்கும் நடக்கிற ஒரு சண்டை, சாரி ஒரு அப்பாவுக்கும் ஒரு இல்யூஷனுக்கும் நடக்கிற ஒரு சண்டை தான் டாக்ஸிக்கு. இந்த படம் நல்லா இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா அந்த ரிவ்யூவில் சொன்னதான் ஒன்றுமே புரியல. கதை வந்து ஒன்றுமே இல்லை இந்த படத்தில். சொல்லணுன்னா எது நல்லா இருந்துச்சுன்னு ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ரவிக் பசூர் அவரோட மியூசிக் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. செகண்டு அதாவது ஸ்க்ரீன் பிளேன்னு நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹாலிவுட் கணக்கில் எடுத்தாங்க, அது எனக்கு நல்லா போச்சு. தேர்டு ஒன்னா நம்ம யாஷோட ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. இந்த அப்பா ரோலாக இருக்கட்டும், இந்த பையன் ரோலாக இருக்கட்டும், ரெண்டுமே ரொம்ப சூப்பராக நடிச்சிருப்பாங்க. ஸோ ரெண்டும் நல்லா இருந்துச்சு. இந்த 3 விஷயம் தான் படத்தில் நல்லா இருந்துச்சு. இப்போ டிஸ்அட்வான்டேஜ், 3 மணி நேரம் படம். 3 மணி நேரத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல லேக் தட்டுச்சு. ஓப்பனாகவே சொல்கிறேன், நிறைய இடத்துல லேகு. கதை என்ன கதைன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. அதுவும் இந்த கிளைமேக்ஸை கொண்டு போய் முடித்தது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருந்துச்சு. சரி நான் கூட சரி அப்பா பையனுக்கு சண்டை வரும், சரி இதை கொஞ்சம் வித்தியாசமாக கொண்டு போவானுங்கன்னு நினச்சேன். ஏன்னா அப்பாவுக்கும் பையனுக்கும் நடக்கிற சண்டே நம்ம நிறையா படம் பார்த்துருக்கோம். உதமாக பாதி மகானு, அதே தான் பாதி தக் லைஃபு, பாதி கோட்டு, அப்படியே கரைச்சி வச்சு படம் பண்ணியிருக்கானுங்க. சத்தியமாக பிடிக்கலைங்க இந்த படம். ஓப்பனாக அதுதாங்க, ஒன்றுமே புரியல, ஒன்றுமே இல்லை படத்தில், ஒன்றுமே இல்லை. இந்த படத்துக்கு நான் டீசெண்டாக ஒரு ரேட்டிங்கை கொடுத்துறேன், 10க்கு 2. ஓகேவா, 2.5 கூட வச்சுக்கோங்க, எனக்கு பிரச்சனையே இல்லை. 2.5 வச்சுக்கோங்க. அது எதனால இந்த 3 அட்வான்டேஜ் சொன்னேன், அதுக்காக போயிட்டு போது ஒரு 2.5 வச்சுக்கிறேன். ஸோ ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுக்கணும் இந்த படத்துக்கு. ஸோ அதனால் ஏ சர்டிஃபிகேட், அது இந்த மாட்டு கருத்தும் இல்லை. தட்ஸ் இட், அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.